திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமேனே எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழவடங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரை வாக்கினால் சொல்ல வல்ல விரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை வைகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிட துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழக மாதோ. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அம்முடர்மர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் எம்பெருமான் இடங்களி நாயனார் குருபூசி திருநாள். அன்பர் பெருமக்களே, இடங்களி நாயனார் கொடும்பாலூர் என்று சொல்லக்கூடிய ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே கொடும்பாலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதியில் அவதரித்தவர். வேளிர் குலத்தை சார்ந்த ஒரு சோழ அரச வம்சத்திலே தோன்றியவர் நம்முடைய நாயனார். அவருடைய திருச்சரிதத்தை நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் அருளுகின்ற பொழுது மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். இதழ்களுடைய மலர்மாலை அணிந்த பெருமையுடைய இடங்களி நாயனாருக்கும் நான் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். இதழ்களுடைய மலர்மாலை அணிந்த அந்த பெருமையுடைய இடங்களி நாயனாருக்கு அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அதிலே வகை நூலாசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே சொல்லுகின்ற பொழுது சிங்கத்து உருவனை செற்றவன் சிற்றம்பலம் முகடு கொங்கில் கனகமணிந்த ஆதித்தன் குலமுதலோன் திங்கள் சடையர் தமரது என் செல்வம் என பறை போக் செங்கல்க்கு இறைவன் இருக்கு வேளிர் மண்ணிடம் இடம் கழியே சிங்கத்து உருவனை செற்றவன் சிற்றம்பலம் முகடு அப்படின்னார். அப்படின்னா நரசிங்க உருவெடுத்த அந்த திருமாலின் அகந்தையை போக்கி இறைவரது பொன்னம்பலத்தின் முகட்டினை, திருமாலுடைய அகந்தையை போக்கிய பெருமானுடைய பொன்னம்பலத்தினுடைய முகட்டினை கொங்கில் பொன்னினால் வேய்ந்து அணி செய்த ஆதித்த சோழன் வழிவழி முதல்வர் என்று சொல்லி ஆதித்த சோழருடைய வழிவழி முதல்வராக என் செல்வம் சந்திரனை அணிந்த சடையுடைய இறைவரின் அடியார்களுடையதே என்று பறைசாற்றுவித்தவராக என் தலைவர். என்னுடைய பண்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் சிவபெருமானுடைய அடியார்களுடையதே என்று சொல்லி பறைசாற்றுவித்தவர். எல்லாருக்கும் தெரியற மாதிரி பறைசாற்றிய ஒரு அரசர் என்னுடைய தலைவராகிய நிலைபெற்ற வேளிர் குலத்தில் வந்த அரசர் இடங்களியார் என்பவரே என்று சொல்லி இந்த இடத்திலே நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அவரை தலைவர் என்று போற்றுகின்றார். ஏன்னு சொன்னா அந்த அரச கருவூலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை செல்வங்களும் அடியார்களுடையது என்று சொல்லி முழங்கியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி வகை நூலாசிரியர் போற்றுகின்றார். பெரிய புராணத்திலே முதல் திருப்பாடலிலே தெய்வ சேக்கிட பெருமான் போற்றுகின்ற பொழுது எழும் திரைமா கடலாடை இரு நிலமாம் அகன் மார்பில் அழுந்துவட எழுதுமிலை தொழில் தொய்யில் அணி இனவாம் செலுந்தளிரின் புடை மறைந்த பெடைகளிப்ப தேமாவின் கொழுந்துணர் ஓதிக்கொண்டு குயில் நாடும் கோநாடு என்று சொல்லி இந்த நாட்டினுடைய சிறப்பை போற்றுகின்றார். அதாவது மேன்மேல் எழுந்து வருகின்ற அலைகளுடைய பெருங்கடலினை ஆடையாக உடைய பெரிய நிலமாகிய மகளின் மார்பில் அழுந்தும்படி எழுதுகின்ற இலைகள் போல சித்தரிக்கப்பட்ட தொய்யலின் அணியனை கொண்டுள்ளன என்று சொல்லி அப்படி அந்த செழிய தளிர்களின் பக்கத்தில் மறைந்த பெடை மகிழும்படி தேமாவின் தளிர்களை கோதிக்கொண்டு குயில்கள் நாடுகின்ற கோநாடு என்று சொல்லி குயில்கள் நிரம்ப இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே மனங்கவனம் செந்தாமரை தேனை மலரில் மொய்த்த வண்டுகள் பருகுதற்கிடமாகிய அலைகளையுடைய வாவியிலே பெண் பறவைகளோடு இறையினை உண்டு வரக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சோலைகள் குளங்கள் நிறைந்த ஒரு பகுதி.
அந்த குறுக்கத்தி சோலையில் குருகுகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோனாடு என்று சொல்லக்கூடிய கொடிநகரம் கொடும்பாலூர் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படிப்பட்ட அந்த கொடும்பாலூரிலே அவதரித்தவர் நம்முடைய நாயனார். வேளிர் குலத்திலே ஆதித்ய சோழகுல மரபிலே தோன்றியவர் என்று சொல்லி போற்றுகின்றார். அதான் அந்நகரத்தினில் இருக்கு வேளிர் குலத்து அரசளித்து மன்னிய பொன்னம்பலத்து மணிமுகட்டில் பாக்கொங்கின் பன்னுதுலை பசும் பொன்னால் பயில் பிழம்பாம் இசை அணிந்த பொன்னிடுந்தோல் ஆதித்தன் புகழ் மரபில் குடிமுதலோர் ஆதித்த சோழருடைய மரபிலே தோன்றியவர் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படிப்பட்ட அந்த கொடும்பாலூர் என்று சொல்லக்கூடிய திருநகரத்தில் வேளிர் குலத்திலே அந்த நகரத்திலே இருக்கு வேளிர் குலத்தில் தோன்றி அரசு செய்து நிலை பெற்ற அந்த பொன்னம்பலத்தின் அழகிய முகட்டிலே ஒளியுடைய கொங்கு நாட்டில் புகழுடைய இடையேற பெற்ற பசும் பொன்னினாலே விளங்கும் ஒளியுருவின் மேல் வேய்ந்தணிந்து அந்த சிதம்பரத்தினுடைய அந்த கூரையை பொன்னால் வேய்வதற்கு பொன் எங்கிருந்து போச்சுன்னா நம்ம கொங்கு நாட்டிலிருந்து போயிருக்கு. கொங்கு நாட்டிலிருந்து பசும் பொன் எங்கிருந்து அங்க போயிருக்கு. அந்த பொன்னினாலே அந்த வேய்ந்த அணிந்த பொன்னணிகள் போன்ற தோலையுடைய ஆதித்த சோழனது புகழ் தங்கிய மரபில் குடி முதல்வராக அவதரித்தவர் என்று சொல்லி போற்றுகின்றார். இந்த காலத்துல கொங்கு நாடு அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு. இடங்களியார் என உலகில் ஏறுவெருடாமத்தார் அடங்கடர் முப்புறமெரித்தார் அடித்தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கனவினிலும் உண்ணாதார் என்னாலும் தொடர்ந்த பெரும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். இந்த பாட்டுல 2 தொண்டையும் சொல்றாருங்க. இறைவனுக்கு அவர் செய்து வந்த தொண்டு, இறைவனை தவிர வேறொருத்தரை கனவிலும் அவர் நினையாதவர் என்று சொல்லி போற்றுகிறார். அடியார்களுக்கு வேண்டிய தொண்டுகள் எல்லாம் செய்திருக்கிறார். அதான் இடங்களியார் என உலகில் ஏறுபெரு நாமத்தார் அடங்கடர் முப்புறமெரித்தார் அடித்தொண்டின் நெறியன்றி, அதாவது சிவபெருமானுடைய தொண்டை தவிர வேறு தொண்டு செய்யாதவர். இடங்களியார் என்ற உலகத்தில் புகழ்பெற்ற பெரிய பெயரினை உடையவர். அந்த முப்புறங்களை பகைவருடைய முப்புறங்களை எரித்த பெருமானது திருவடி தொண்டின் நெறியனை அன்றி ஏனை முடக்கம் பொருந்திய புறநெறிகளை கனவிலும் நினைக்காதவர். அதாவது முப்புறங்களை எரித்த சிவபெருமானுடைய நெறியை தவிர வேறு நெறிகளை கனவிலே கூட நினையாதவர். அதான் ரொம்ப முக்கியங்க. அப்படிப்பட்ட நாயனார் எக்காலத்திலும் தொடர்ந்த பெரிய காதலினாலே தொண்டர்கள் வேண்டிய பணிகள் எல்லாவற்றையும் செய்வாராகி இறைவனுக்கு மட்டுமல்ல அடியார்களுக்கும் பணி செய்து கொண்டு வந்தார். அதை தொடர்ந்த பெரும் காதலினால் அப்படின்னா தொடர்ந்து இடையறாது அன்பு. ஒரு நாளைக்கு அன்பு செய்யறது ஒரு நாளைக்கு செய்யாமல் அப்படியெல்லாம் அல்ல. தொடர்ந்து பெரும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். அடியார்களுக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடியவர் இந்த நாயனார் என்று சொல்லி அடியார் பணியிலே சிறந்து விளங்கினார் என்று சொல்லி இந்த திருப்பாடல்ல 2 பணியும் செய்திருக்கிறார். பெரிய புராணத்திலே இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள், அடியாருக்கு தொண்டு செய்தவர்கள், இறைவனுக்கும் அடியாருக்கும் தொண்டு செய்தவர்கள், இப்படி வகைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த நாயனார் 2 தொண்டும் செய்திருக்கிறார். காதலால் அவை 2மே கருத்துடையார் என்று சொல்லி திருநீலக்க நாயனார் பணத்தில் சொல்லுவது போல 2 தொண்டும் செய்திருக்கிறார். அது ரொம்ப ஒரு பெரிய சிறப்பு. கனவினிலும் முன்னாதார் அப்படின்னாரு. கனவினிலும் முன்னாதார் அப்படின்னா ஒரு மறந்தேயும் எண்ணாதவர், நனவில் எண்ணாததன்றி கனவிலும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா வேறு கடவுளையோ வேறு எதையும் மனதிலே நினையாதவர் நாயனார். கனவிலே நினைக்கலைங்கிற போது மனசுல கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வான் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ என்று சொல்லி திருக்குறிப்பு நாயனார் பணத்துல அப்படி பெரியவர்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. சைவ நெறி வைதீகத்தின் தரும நெறியோடும் தலைப்ப மை வளரும் திருமிடற்றார் மன்னிய கோயில்கள் எங்கும் மெய் வழிபாட்டர்ச்சனைகள் விதி வழிமேன் மேல் விளங்க மொய் வளர்வன் புகழ் பெருக முறை புரியும் அந்நாளில். அவர் எப்படி பணி செய்தார்னா சைவ நெறி வைதீகத்தின் தரும நெறியோடும் தலைப்ப அப்படின்னார். சைவ நெறி தர்ம நெறி என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி சைவ நெறியானது வைதீக தர்ம நெறியுடனே தலைக்க 2 ரொம்ப முக்கியம். ஞானமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நெறியின் சீலமுய்ய சேக்கிழார் பெருமான் வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவாங்க. அது மாதிரி சைவ நெறி வைதீக தர்ம நெறியுடனே தலைக்க
விடத்தினை கொண்ட திருமிடற்றையுடைய இறைவர் நிலைவர பெற்றிருக்கும் திருக்கோயில்களில் எங்கும் உண்மை வழிபாடாக அர்ச்சனைகள் சிவ ஆகமம் விதிவழியே மேன்மேல் விளங்கினர். இந்த நாயனார் ஆகம முறைப்படி பூசைகள் எல்லாம் விளங்கும் பொருட்டாக கூடி வளர்கின்ற வளப்பமுடைய புகழ் பெருக புரியும் அது அரசாட்சி புரியும் அந்த நாளிலே அவர் அப்படி அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்யறார் பாருங்க. சைவ நெறி தலைப்ப, அதாவது சைவ நெறி வைதீகத்தின் தர்ம நெறியோடும் தலைப்ப ஆட்சி செய்தார். அந்த காலத்துல மனுநீதி சோழர் அப்படித்தான் அரசாட்சி செய்தார். துங்க ஆகமங்கள் சொன்ன முறையினால் என்று சொல்லி ஆகமங்கள் வழியிலே கோயில்களுக்கு அவர்கள் எல்லாம் படித்தரங்கள் செய்தார்கள். கோயிலுக்கு அவர்கள் நிபந்தங்கள் செய்தார்கள் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசர்கள் எப்படி இருக்கணும்னா நம்ம அரசர்களை போல இருக்கணும். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விலங்கு என்று சொல்லுவது போல தர்மம்னா வைதிக தர்மம், இவை உலகியல் பயன் தருவன. சைவ நெறி வீடு வேற்று பயன் தருவன. வைதிக தர்மம் என்று சொல்லுவது உலகியல் பயனை தருவது. அதே மாதிரி சைவ நெறி என்று சொல்லுவது வீடு வேற்று பயன் தருவது. அதான் சிறப்பு. அது பொது, இது சிறப்பு. வேதம் என்று சொல்லுவது பொது, சைவம் என்று சொல்லுவது சிறப்பு, ஆகமம். அதான் சொல்ல அர்ச்சனைகள் சிவன் கோயில் பூசையில் சிவ ஆகம விதிப்படி மேன்மேல் விளங்கும்படி என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி நாயனார் ஆட்சி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த காலத்துல ஒரு அடியார் இருக்கிறார். அந்த அடியார் எப்படின்னா நல்ல சிவனடியார்களுக்கு எப்பொழுதும் உணவு கொடுப்பார். அப்படி உணவு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது கொஞ்சம் அவருக்கு வறுமை வருகிறது. வறுமை வந்தவுடனே அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றாரு. சங்கரன் தன்னடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார் அங்கொருவர் அடியவர்க்கு அமுதொரு நாள் ஆக்க உடல் எங்கும் ஒரு செயல் காணாது எய்திய செய்தொழில் முட்ட பொங்கியலும் பெருவிருப்பால் புரியுமெனை தெரியாது. பாருங்க, தினசரி அந்த தொண்டு செய்யறவங்க தொண்டு செய்து கொண்டே இருப்பாங்க. தொண்டு முட்டுப்பட்டா அவங்க வேற எது வேணாலும் செய்வாங்க. அப்படி தொண்டு முட்டுப்படாது செய்யக்கூடியவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள். அதான் சொல்ற சங்கரன் தன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார். பாருங்க, அடியார்களுக்கு சோறு போடுறதுன்னா தவம் செஞ்சிருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. அதான் சொல்றாரு, சங்கரன் தன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார். அதுக்கு நிறைய தவம் செஞ்சிருக்கோம். ஒரு அடியாருக்கு சாப்பாடு போறதுன்னா சும்மா வந்துடாது. சும்மா நம்ம அடியாருக்கு சாப்பாடு போற்ற முடியாது. திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிங்கிற எரிபத்த நாயனாருடைய புராணத்துல சிவபெருமானுக்கு எப்ப வேணாலும் தொண்டு செய்யலாம். அதே மாதிரி அரசப்பணி எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒன்றும் கால நேரம் தேவையில்லை. சிவபெருமானுக்கு காலையில திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொடுக்க முடியலன்னா மதியம் கொடுக்கலாம். அதே மாதிரி சாயந்தர சாயரட்சை கொடுக்கலாம், அர்த்தஜாமை கொடுக்கலாம். ஆனா அடியார் பணி வாய்ப்பு கிடைக்கிற பொழுதுதான் செய்து கொள்ள முடியும்னு எரிபத்த நாயனார் புராணத்துல சொல்றாரு சேக்கிழ பெருமான். தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமையாரும் சார எம்பிரான் நண்பரான எரிபத்தர் தாமும் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமை என்னை திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னார். சரித நிறைவுல புகழ் சோழர் பட்டத்து யானையின் மீது ஏறி அவர் தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டார். நம்முடைய சிவகாமி ஆண்டார் சிந்திய மலர்கள் கூடைக்கு வந்தது, அதை எடுத்துக்கொண்டு திருப்பள்ளி தாமத்துக்கு சென்று விட்டார். எஞ்சி இருப்பது எரிபத்தர் மட்டுமே. எரிபத்தருடைய பணி என்ன என்று சொன்னா, அடியார்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை துடைப்பது. அதனால அந்த பணியை தேடிட்டு போனார். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செஞ்சுக்கணும். அடியார்களுக்கு நாம பணி செய்யறதுக்கு தவம் செஞ்சிருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாரு, சங்கரன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார் அப்படின்னா அதுக்கு தவம் வேணும், இல்லைன்னா செய்ய முடியாது. சும்மா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு அடியாருக்கு அமுது கொடுக்கறதுனா தவம் செஞ்சிருக்கணும். இருக்கிறதுலயே பெரிய தவம் என்னன்னா அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு. அதுக்கு மேல ஒரு தவமே கிடையாதுங்க. மகேஸ்வர பூஜை அப்படின்னாங்க பெரியவங்க. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால வர்ணல் விழா பொழிவு கண்டார்கள் அப்படின்னார். 2 பயன் சொல்றாரு சேக்கிழ பெருமான். அதுல முதலாவதாக சொல்லப்பட்ட பயன் அந்த அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி அந்த தொண்டை ஒருவர் செய்து கொண்டு வருகிறார் அந்த ஊரில். அப்படி அவர் செய்து கொண்டு வருகின்ற பொழுது தவத்தினையுடைய ஒருவர் அப்படின்னார். ஒரு நாள் அடியவருக்கு திறமுதாக்குவதற்குரிய பண்டங்கள் பெற எங்கும் ஒரு செயல் காணாமையால்
தாம் செய்து வந்த பொருந்திய தொழில் முட்டுப்பட எப்பொழுது செய்து கொண்டு வருகிறார், பொருள் தீர்ந்துருச்சு, அதனால அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ய முடியல. அப்படி முட்டுப்பட மேன்மேலும் பொங்க இருக்கின்ற பெரிய விருப்பத்தினால தாம் செய்யும் செயல் தெரியாது, எப்படியாவது இந்த பணியை விடக்கூடாது, செய்யணும் அப்படின்னு சொல்றார். அப்படி செய்கின்ற பொழுது தாம் செய்ய எண்ணிய தொழில் அடுத்தது திருட்டு தொழில் அப்படிங்கிறத இழிவினை அறியாமல் இன்னது செய்வது என்று வழியறியாமல் அப்படின்னு சொல்றார். என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனா எப்படியாவது அடியார்களுக்கு உணவு கொடுக்கணும் என்று சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு பொருள் மேல் விறுவிறுப்பு மூன்றின் அது பற்றி செய்யும் வினையின் ஏற்றத்தாழ்வு நாடாது செய்வர் என்பது உலகில் உண்மை என்று சொல்லி இப்ப அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத அந்த பாட்டில் சொல்றார். அரசரவர் பண்டாரம் தன்னாட்டில் நெல் கூட்டின் நிறை செறிந்த புரிபலவா நிலை கொட்டாகரத்தின் பொறை நெறினல் இருளின்கள் புக்கு முகந்தெடுப்பவரை முரசெறி காவலர் கண்டு பிடித்த அரசன் முன் கொணர்ந்தார். அரசரவர் பண்டாரம் தன் நாட்டில் நெற்கூட்டின், அதாவது அரசருடைய பண்டாரம் என்று சொல்லக்கூடிய கருவூலம், ராஜாவுடைய கருவூலம், இடங்களியார் ஆகிய அரசரது பொக்கிஷத்திலே அந்த நாட்டின் நெற்கூடுகளின் வரிசை நிறைந்த மதில் காவல் பலவுள்ள நிலை கொட்டாகரத்தில் எங்கும் மிகுந்து இருள் நிறைந்த பாதி இரவுல நள்ளிரவு நேரத்துல போறார். போய் நெல்லினை முகந்து எடுக்க, அந்த வேற எதையும் எடுக்கல, பொன்பொருள் எல்லாம் அவரு தேடல, இந்த நெல் கூடு இருக்கிற இடத்துக்கு போய் இந்த நெல்லை எடுக்கிறார். அவருக்கு தேவை அடியாருக்கு உணவு போடணும், அதுக்கு அரிசி வேணும், நெல் வேணும். அதனால அந்த நெல்லை முகந்து எடுக்கின்ற பொழுது இரவு முழுவதும் காவல் முரசு முழக்கும் காவலர்கள் கண்டு அவரை கைப்பற்றி அரசன் முன்னே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். சரி, இப்படி எல்லாம் ஒரு அடியார் செய்யலாமா? இதெல்லாம் குற்றம் இல்லையா? மூர்க்க நாயனார் சூதாடி வந்த பணத்திலே அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்திருக்கிறார். இதெல்லாம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, சிவஞான சித்தியார் சொல்லுது, அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். சிவபெருமானுக்கு சிவபெருமான் மீது அன்பு கொண்டு செய்யக்கூடிய பாவம் கூட அறம் அப்படிங்கிறார் சிவஞான சித்தியார். அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவம் அறமதாகும், பரநடிக்கு அன்பில் ஆசை புண்ணியம் பாவமாகும் அப்படின்னா, அது என்னங்க அது புண்ணியம் அப்படிங்க பாவமாகும்னா, இறைவனிடத்தில் அன்பில்லாது செய்யக்கூடிய புண்ணியம் பாவம் தான். உதாரணம் சொல்றார், 2 உதாரணம் சொல்றார். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகினர். தக்கன் வேள்விதானே செஞ்சான், வேள்வி செய்யறது நல்லது தானுங்க. எப்படி தீமையாச்சுன்னா, வேள்வியினுடைய நாயகன் சிவபெருமான், வேள்வி நாயகனை புறக்கணித்து ஒரு வேள்வி செஞ்சான், பெருமான் மேல அன்பில்லாத செஞ்சதுனால அது பாவமா மாறுச்சு. சரி, என்ன அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு, நாரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயித்தே அப்படின்னு. நாரினில் பாலன் அப்படின்னா, இந்த உலகத்துல சண்டீஸ்வர நாயனார் தன்னுடைய அப்பாவுடைய திருவடியை வெட்டினார், அப்படியே மண்மேல் விழுந்து இறந்தே போனார். அது பாவம் தானே, அது எப்படிங்க நன்மையாக முடிந்தது அப்படின்னா, இறைவன் மீது கொண்ட அன்பினாலே செய்தார். இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதற்காக வைத்திருந்த பாலை காலால் இடறியதனால காலை தரித்தார். அது 2 நன்மையாச்சுங்க. இவருக்கு ஒரு நன்மை, சிவ அபராதம் செய்தவரை தண்டித்த நன்மை. அவருக்கு நன்மை தெரியுங்களா? சிவ அபச்சாரம் செய்ததுக்கு நரகத்திலே சென்று சேர வேண்டிய நிலையிலிருந்து காப்பாற்றினார். அவருக்கு பெற்றாமல் இருந்திருந்தா அவர் எங்க போவாரு? எச்சதத்தன் நரகத்துக்கு போயிடுவார். அது 2 நன்மைகள் அதுல, அதான் சொல்றார். அப்ப புண்ணிய பாவங்களின் பயன் தருவது செய்வாரது வன்மை மென்மை பற்றியது அல்ல, அதே மாதிரி வினைகளினுடைய வன்மை மென்மையும் அன்று, அதை கொள்வாரது வன்மை மென்மை பற்றியதே என்று சொல்லி நமக்கு சாத்திரத்துல சிவஞான சித்தியார்ல நமக்கு விளக்குறை சொல்லப்படுகிறது என்று சொல்லி, இப்ப இவர் செய்தது தன் பொருட்டு இல்ல, அரசனுடைய பண்டாரத்தில் இருந்த நெல்லை போய் எடுத்தது தனக்காக அல்ல, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்காக. அதனால் அது பாவம் கிடையாது, அறமே நன்மையே என்று சொல்லி சொல்றார். ஆமா, இப்ப இவரை கொண்டு போய் அரசன் முன்னாடி நிறுத்துறாங்க. முரசரி காவலர் அங்கு அவருக்கு தண்டனை கொடுப்பார் அரசர் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஏன்னா ஒரு பெரிய திருடனை நாங்க பிடிச்சிட்டோம், அதனால அரசர் தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்படி கொண்டு நிறுத்துகின்ற பொழுது சொல்றார், மெய்த்தவரை கண்டிருக்கும் வேள் மன்னர் வினவுதலும்
அத்தனடியாரை யான் அமுது செய்விப்பது முட்ட. சொல்றார் பாருங்க, இத்தகைமை செய்தேன் என்று இயம்புதலும் மிக இறங்கி பத்தரை விட்டு இவரென்றோ பண்டாரம் எனக்கு என்பார் அப்படின்னார். இவர்தாயா பண்டாரம், இவர்தாயா ஒரு பெரிய பொக்கிஷனர். அரசர் சொல்றார், நிறையழிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரமும் இன்றி குறைவெண் நிதி பண்டாரம் எனவெல்லாம் கொள்ளை முகந்து என்று சொல்லி சொல்றார். மெய்த்தவரை கண்டிருக்கு வேள்மன்னர் வினவுதலும் அப்படின்னார். அந்த மெய்த்தவரை, அந்த அடியாரை என்ன சொல்றாரு பாருங்க, மெய்த்தவரை காவலர்கள் பிடித்து வந்த மெய்யடியாரை அரசு கொடுப்பீற்றிருக்கும் வேலேந்தி அரசர் கண்டு வினவுதலும். ஏப்பா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அரசர் கேட்பார்ல, அப்படி கேட்கின்ற பொழுது அவர் சொல்றாரு, நான் சிவபெருமானுடைய அடியவர்களை யான் அமுது செய்விக்கும் தொழில் நெல் இல்லாதனால, அது முட்டுப்பட்டதனால அடியவர்களை நான் அமுது செய்விப்பதற்காக இதை செய்தேன் என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அரசருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. நாம செய்யற வேலையை அவர் செஞ்சிருக்கிறார், நமக்கு புண்ணியம் வருவதற்காக அவர் செய்திருக்கிறார். அதனால என்ன செஞ்சாராம், அதற்கு மிகவும் இறங்கி அடியவரை காவலில் நின்று விடுவித்து இவரென்றோ எனக்கு பொக்கிசமாவார் என்று சொல்லி அதை பத்தரை விற்று இவரென்றோ பண்டாரம் எனக்கு, பண்டாரம்னா பொக்கிசம் அர்த்தங்க. அப்படி பண்டாரம் என்று சொல்லி எனக்கு என்பார் என்று சொல்லி சொல்றார். இதுல விளக்க உரையில சொல்லுகின்ற பொழுது, இவ்வடியவரென்றோ எனது சேம வைப்பு. பண்டாரம்னா சேம வைப்பு. நெற்கூடு பண்டாரமாக, அது சும்மா நெல்லை அடுக்கி வச்சா அது சேம வைப்பு ஆயிருமா? ஆகாது. இவரே பண்டாரமாவார் என்பதாம். என்ன எனின், நெல்லை தன்னுள் கொண்டு வாளா இருக்குமே என்று பயன் தராது. நெல் கூடு பயன் தர போகுதா? நெல்லையெல்லாம் எவ்வளவு நெல் வந்தாலும் அதை அடுக்கி வச்சுக்கும். அது என்ன அடியார்களுக்கு கொடுக்க போகுதா? அப்படியெல்லாம் ஒன்னும் கொடுக்காது. அது சும்மா வாளா இருக்கும், அவ்வளவுதான். இவர் அப்படி அல்ல. அந்த நெல்லை தம்முள் வைத்து அடியாருக்கு அமுதூட்டி அதனால் வரும் பயனை எனக்கு தேடி தருபவர். பாருங்க, ஒரு அடியாருக்கு அமுதூட்டி அதனால வரக்கூடிய பயனை எனக்கே தெரியாம எனக்கு தேடி கொடுக்கிறார். அதனால இவர்தானே பண்டாரம், இவர்தானே சேம வைப்பு என்று சொல்லி போற்றுகின்றார். படைத்த நிதி பயன் கொள்வார் என்று சொல்லி சொல்றார். ஆமா, இப்படி எல்லாம் சொல்லி அதற்கடுத்து என்ன சொல்றாருன்னா, நிறையடைந்த உள்ளத்தால் நெற்பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரம் ஆனையெல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்கை என எம்மருங்கும் பறையறைய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார். அப்படியே திறந்து விட்டுட்டார். அவர் பார்த்த உடனே நிலையழிந்த உள்ளத்தினாலே, இப்படி எல்லாம் வறுமையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடியார் பணி செய்கின்றார்கள். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம செய்யக்கூடிய பணி ஒன்னும் இல்லை, இல்லாதவன் செய்யறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி, நிலையழிந்த உள்ளத்தினாலே நெற்பண்டாரம் மட்டுமே அன்றி குறைவில்லாத நிதிகளின் பொக்கிசங்களாக எல்லாவற்றையும் கொள்ளையாக முகந்து இறைவனுடையார்கள் கவர்ந்து கொள்க. அப்படி திறந்து விட்டார் கருவூலத்தை எல்லாரும் எடுத்துட்டு போங்க அப்படி சொல்ற. மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் எதிர்வருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார் அப்படின்னார் திருத்தொண்டு நாயனார் பணத்தை. அடியார் தொண்டு செய்யறவங்களுக்கு இணையா இன்னொன்னு சொல்லவே முடியாது, அவங்களுக்கு நிகர் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. இந்த அடியார் செய்தது அரசன் என்ன செஞ்சிட்டாரு, கருவூலத்தையே திறந்து விட்டுட்டாரு. எல்லா அடியாரும் எடுத்துட்டு போங்க. அடியார்கள் யாரும் வறுமையில இருக்கக்கூடாது, எல்லா அடியார்களும் செழிப்பா இருக்கணும். எல்லாம் எடுத்து நெல் முதல் கொண்டு அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள், நிதிகள், தங்க வெள்ளி எல்லாம் எடுத்துட்டு போங்க என்று சொல்லி திறந்து விட்டுட்டார். கவர்ந்து கொள்கை என்று எல்லா பக்கங்களிலும் பறைசாற்றும்படி சொன்னது மட்டுமல்ல, பறைசாற்றினாராம். பறைசாற்ற எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லா அடியார்களுக்கும் எங்கெங்க இருக்கிறாங்க எல்லாரும் எடுத்துட்டு போகட்டும் என்று சொல்லி தாம் பெற்ற நிதிகளாலாகிய பயனை கொள்வாராகிய இடங்களியார் என்று சொல்லி நிறையணிந்த உள்ளத்தான் உடல் நிகழ்ச்சி, அதாவது தமது அரசாட்சியில் அடியார்கள் சிவன் திருத்தொண்டுக்கு உடலின்றி வருந்தும் நிலையும் உளதாயிற்று என்றும் உண்மையடியாரை அறியாது காவலர்கள் பிடிக்க நேர்ந்தது என்றும் மனம் அழிந்தனர். உண்மையான அடியார்னு தெரியாத அவர் கொண்டு வந்துட்டாங்களே, நாம ஏதாவது தண்டனை கொடுத்திருந்தா என்ன ஆகிறது? அதனால சிவ தர்மங்களை செவ்வே அவரவரும் வேண்டியவாறு செய்யும்படி நிறுவுவது அரசாட்சியின் குறிக்கோள் என்பது கருத்து. அதாவது சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் இதுதான் வருதுங்க. அவர் சென்று படையெடுத்து போரிலே வென்று கொண்டு வருகின்ற பொழுது, அப்படி வடதேசத்திலே சென்று போர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது கேட்கிறாரு. அவர் சொல்றாங்க எல்லாரும், இவர் சிவபெருமானுடைய அடியார்,
அதனால இவர் எதிர்த்து நிக்கிறதுக்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி சொல்லுன்ற பொழுது, தம்பிரான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்புரபிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் அப்படின்னா. தம்பிரான் சிவபெருமானுடைய திருத்தொண்டர் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே என்ன செஞ்சாராம், பெருமானுடைய அடியார்னு தெரியாத நான் உங்களை என்னுடைய படையில சேர்த்து போருக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம், என்ன செய்யணும், போய் சிவத்தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரா அந்த அரசர். மெய்ப்பொருள் நாயனார் எப்படி என்ன பண்ணார்னா, தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மண்டு நாடிய பெருமான் அன்பர் காவன் ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் எல்லாமே கொடுத்தார். எல்லா பொருள்களும் அடியார்களுக்கு என்று சொல்லி கொடுத்தவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். இப்படி எல்லாம் நம்முடைய அரசர்கள் இருந்திருக்கிறாங்க. சைவத்தில் இருந்த அரசர்கள் இப்படி எல்லாம் பணி செய்து கொண்டிருந்திருக்கிறார். நெற்பண்டாரம் ஒன்றி குறைவில் நிதி பண்டாரம் என்று சொல்லி பொக்கிசம் என்று சொல்லி சொல்றார். இவர்தான் பொக்கிசம். நிதி படைத்த பயனாவது நமக்கு செல்வத்தினுடைய பயன் என்னன்னா, பொதுவா சொல்லணும்னா செல்வத்தின் பயன் ஈதல், அது பொதுவான அறம். ஆனா அடியார்களுக்கு செல்வத்தின் பயன் என்னன்னா, சிவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் ஆக்குவது, அதான் பதிபுண்ணியம். முதல்ல சொன்னது பசு புண்ணியம், செல்வத்தின் பயன் ஈதல் என்று சொல்லுவது பசு புண்ணியம். ஆனா செல்வத்தினுடைய பயன் சிவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் ஆக்குவது என்பது பதிபுண்ணியம். அதான் வேத சிவ ஆகமங்களின் துணிவு. முன் பல இடத்திலும் உரைத்தவை எல்லாம் காண்க என்று சொல்லி சொல்றாருங்க. இப்படி அவர் எல்லாத்தையும் திறந்து விட்டார். எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசனடியார் கொள்ள உள் நிறைந்த அன்பினால் உருகொள்ளை மிக ஊட்டி தன்னழியால் நெடுங்காலம் திருநீற்று நெறிதலைப்ப மண்ணிலரில் புரிந்து இறைவர் மலரடியின் நிழல் சேர்ந்தார் என்று சொல்லி அப்படியே நீண்ட காலம் அந்த பணியை செய்து கொண்டு அளவில்லாத பெரிய சேம நிதிகளை இறைவனடியார்கள் கவர்ந்து கொள்ளும்படி மனத்தின் உள்ளே நிறைந்த அன்பினாலே உள்ள கொள்ளை நிகழ மிகவும் செய்வித்து அந்த குளிர்ந்த அழியினால் நீண்ட காலம் திருநீற்று நீர்த்து அழைக்கும்படி உலகில் அருள் புரிந்து சிவபெருமானது திருவடி நிழலை அடைந்தார் என்று சொல்லி பெருமானுடைய நிழலை திருவடி அடைந்ததை சொல்லுகிறார். பறைசாற்றுவித்த செயலனை முன் கூறினார். அவ்வாறு பறைசாற்ற கேட்டு சிவனடியார்கள் அநேகராய் வந்தனர். பறைசாற்றுனா விடுவாங்களா, எல்லா அடியார்களும் வந்துட்டாங்க. அப்படி வந்த உடனேயே பறைசாற்றியவரை தமது பண்டாரங்களை எல்லாம் திறந்து விட்டு எல்லா நிதிகளையும் அவர்கள் கொள்ளை வர முகந்து கொள்ள செய்தனர். இவ்வாறு நிகழ்ந்தது உள்நிறைந்த அன்பினால் ஆகியது. ஏன் இப்படி செய்தார் அரசர் அப்படின்னா, அவருடைய அன்பினால், அடியார்கள் மீது இருந்த அன்பு, ஆண்டவனிடத்தில் இருந்த அன்பு. யார் ஒருத்தருக்கு இறைவன் மேல அன்பு இருக்குதோ அவங்களுக்கு அடியார்கள் மேல அன்பு இருக்கும். அரணுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வியர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் அப்படிங்கிறது சிவஞானி சித்தியார். ஒருத்தருக்கு எவ்வளவு அன்பு அடியார்கள் மேல இருக்குது அப்படிங்கறது நம்ம இறைவன் மேல இருக்கக்கூடிய அன்பை அளக்கக்கூடிய அளவுகோல் அடியார்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு தான். அதனால இவ்வாறு நிகழ்ந்தது உள் நிறைந்த அன்பினால் ஆகியது என்று சொல்லி நமக்கு போற்றி இருக்கிறார். இப்படி அந்த இவர் அரச நீதியை உயிர்கள் உய்தி வரும் நோக்கத்துடன் இயற்றினர் என்பது என்று சொல்லி சொல்கிறார். இப்படி விடம் வளர்வதற்கிடமாகிய அழகிய கண்டத்தையுடைய இறைவரது வழிவழுவரும் திருத்தொண்டின் வழிபாட்டிலே பொருந்திய பெருஞ்சிறப்பினுடைய இடங்களி நாயனுடைய திருவடிகளை வணங்கி போற்றுகின்றோம் என்று சொல்லி நமக்கு இடங்களி நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 10 திருப்பாடல்களிலே போற்றுகின்றார் என்று சொல்லி இடங்களி நாயனுடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய புனார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம்.